Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing Oliver Goldsmith's She Stoops to Conquer, and we are with the third act. இப்போ செகண்ட் ஆக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ்டர் யங் சார்ல்ஸ் மார்லோ has entered into Hardcastle's house and he believes because of the prank played by Tony Lumpkin that Hardcastle is an inn-owner who is very, very cunning and who will extract lot of money from the guest who enter into the inn. அதனால அவரை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதற்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா I would say George Hastings, the friend of young Charles Marlowe, என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீட்டுல அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது he happens to meet his love interest கான்ஸ்டன்ஸ் நிவேல பாக்குறான். அவங்க இடையில ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, லவ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அண்ட் தென் ஹேஸ்டிங் கன்ஃபர்ம்ஸ் ஒன் திங் தட் they are not in a inn but they are actually in the house of Hardcastle. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது. அடுத்த விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a meeting between Tony Lumpkin and George Hastings. And George Hastings ஏற்கனவே Tony Lumpkin is the one who has played the prank. அந்த பிராங்க்னால தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அந்த வீட்டுல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிந்தது. இருந்தாலும் அவன் ஏற்கனவே கான்ஸ்டன்ஸ் நிவேல் கிட்ட பேசினதுனால அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த டோனி லம்கினுடைய மதர், that is Mrs. Hardcastle, is planning to get Constance Neville married to Tony Lumpkin, and the main reason for this marriage proposal is to retain the jewel box of Constance Neville which is in her custody. அவகிட்ட இருக்கிற அந்த சொத்து அவகிட்ட இருக்கணும், அதனால தன்னுடைய பையனுக்கு அவளை கட்டி வச்சிடலாம். ஆனா இந்த கான்வர்சேஷன் between George Hastings and Tony Lumpkin, we come to know that Tony Lumpkin is not at all interested in Constance Neville. அவன் என்ன சொல்றான், யாராவது ஒருத்தர் இவளை எங்கிட்டாவது கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தனியா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. And I don't want such a nagging wife. All the time we are quarreling with each other. எங்க அப்பாவும் அம்மாவும் குவாரல் பண்ற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் குவாரல் பண்ணி ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதனால வேற யாராவது இவளை எங்கிட்ட கூட்டிட்டு போனா பரவாயில்லன்னு சொல்றான். அப்ப ஹேஸ்டிங் என்ன சொல்றான், if you trust me I would take her away to France. பிரான்ஸ் வரைக்கும் நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன். only thing is I need your help அப்படின்னு சொன்னா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியுது. she is not a poor girl, she is a rich girl and அவளுடைய ரிச்சஸ் எல்லாம் ஒரு கேஸ்கெட்ல இருக்கு, அது என்னுடைய அம்மாவுடைய பீரோல இருக்கு. அதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 2 குதிரையும் ஏற்பாடு பண்ணி தரேன், அவளை எப்படியாவது ஓட்டிட்டு போயிரு, குதிரையோடு சேர்த்து அவளை இங்க இருந்து ஓட்டிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான டைப்ல ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். ரொம்ப டவுன் டு எர்த் லாங்குவேஜ்ல நான் குதிரையை ஓட்டிட்டு போற மாதிரி அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல இருந்து தான் we are going to take off in Act 3. Did you get all these things, teachers? இப்போ நமக்கு Hardcastle is all alone and he is very much confused. There is a beautiful short soliloquy. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் அனுப்புனாரு. அந்த லெட்டர்ல தன்னுடைய மகன் யங் சார்ல்ஸ் மார்லோ இஸ் ரிஃபைன்ட் மேன்னு சொன்னாரு, மாடஸ்ட் மேன்னு சொன்னாரு, வெல் மேனர்டு மேன்னு சொன்னாரு. ஆனா அவனுடைய பிஹேவியர் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ரிஃபைன்மெண்ட்டுமே இல்லை. ஏன் எந்த ரிஃபைன்மெண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு நல்ல பிஹேவியரும் இல்லை, மாடஸ்டாவும் இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பியூடண்டா இருக்கா, ரொம்ப ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றான். ரெண்டாவது, when there is an elderly man in a house and when there is a recliner chair near the fireplace, that place has to be given to the elderly person. ஆனா இங்க என்ன பண்றான், I am an elderly man and this man I am suffering in the chill weather. Only when I go and sit in the recliner chair near the fireplace I will feel comfortable. But this fellow is so rude that he has taken away the chair.
And he took off his boots in the parlor and desired me to see them take care of. செருப்பை கூட எடுத்துக்கிட்டு வர்ற அளவுக்கு செருப்பு அங்க போட்டுட்டு, யோ அந்த செருப்பை எடுத்துட்டு வாயா, என் பெட்டி படுக்கெல்லாம் தூக்கிட்டு வா, அந்த மாதிரி என்ன ஒரு சர்வன்ட் மாதிரில ட்ரீட் பண்றான் அப்படின்னு அவன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகி தன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஹவுஸுடைய ஓனர், சரி ஹவுஸ் ஓனருங்கிறத விட்டுருங்க, உன்னுடைய ஃபியூச்சர் ஃபாதர் இல்ல அதை கூட விட்டுருங்க, ஒரு பேசிக்கான கர்டசி, ஒரு மனிதனுடைய செருப்பையா தூக்க வைக்கிறது, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னுடைய சன்-இன்-லாவா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிக்கிட்டு இருக்க நேரத்துல யூ ஹாவ் தி என்ட்ரி ஆஃப் மிஸ் ஹார்ட்காசில். அண்ட் நவ் ஹார்ட்காசில், மிஸ் ஹார்ட்காசில், that is Kate Hardcastle, is completely a transformed girl. She has resolved to win the heart of young Charles Marlowe. அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஹி இஸ் டிசீவ்டு பை ஹிஸ் ஹர் பிரதர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அவளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால என்ன சொல்றா, இந்த மாதிரி ஒரு அப்பிராணியான ஒரு கணவன் யாருக்கு கிடைக்கும், இவனை எப்படியாவது வளைச்சு போட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. So she has changed herself to appear like an ordinary girl, a girl from the low strata of the society. ஒரு லோ கிளாஸ் கேர்ள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, ஒரு சர்வன்ட் மெய்ட் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா வர்றாங்க. அவளை பார்த்தோன்னே கேட்கிறான், மை கேட், ஐ see you have changed your dress as I bade you, and yet I believe there was no great occasion. நான் உனக்கு சொன்னேன், அதனால இந்த மாதிரி காஸ்டியூம் மாத்திட்டு வந்தேன், பட் ஐ ஹவ் சேஞ்ச் மை மைண்ட். நான் எதிர்பார்த்த ஒரு ஜென்டில்மேன் இவன் இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்டர் தட் யூ டோன்ட் கம் லைக் திஸ் அப்படின்னோட மிஸ் ஹார்ட்காசில், சாரி மிஸ் ஹார்ட்காசில், that is Kate, is very playfully she is telling, oh, Dad, you commanded me, and so am I. I'm going to meet my lover in this costume. But don't think that this is the first time that I'm going to meet. Already I met my lover and he was conducting an interview session. It was not a romantic session, it was an interview session. So after the interview, I found that he was very, very modest and very gentle. And these are the two qualities which attracted me to him. நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன்ப்பா. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன, he is very, very shy. And he is in a deceptive mindset. His mind is completely deceived. He has mistaken you for an innkeeper. He has considered this house to be a inn. ஏன் இது எல்லாம் பண்ணது நம்மளுடைய உங்களுடைய மூத்த குமாரன் டோனி லம்கின். Let's play along and don't worry, I will get him for myself and you will be happy to have him as your son-in-law. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவர் தெளிவா சொல்றாங்க. Did you get that, teachers? Okay. அதோட ஹார்ட்காசில் சொல்றாரு, எப்படிமா நீ வந்து எப்படி இவனை சகிச்சுக்கிற? When I was talking to him, I was normally, as I used to do, I was telling story of Duke Marlborough and Prince Eugene, and this fellow called young Charles Marlowe, he interrupted me many a times with very silly pun, and sometimes he was asking me for a lot of pun statements, and I was really feeling very, very uneasy. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. Even if the man were to be deceived by some false information about the house, I never expected young Charles Marlowe to behave like this. அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தன்னுடைய மகள் கிட்ட ஒரு அப்பா ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்றார். இது ஒரு சைடுல நடந்துகிட்டு இருக்கும் போது யூ ஃபைண்ட் ஹேஸ்டிங் ஒரு சைடுல இருக்காரு. டோனி என்ன பண்றாரு, he is running into a room with a jewel box. Okay, what is the jewel box? Whose jewel box is it? Constance Neville. The jewel box of Constance Neville, which was locked in one of the personal bureaus of Mrs. Hardcastle. Mrs. Hardcastle வந்து இந்த கான்ஸ்டன்ஸ் நிவேலுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாத்து வர்றாங்க. அதை வந்து அவ கண்ணில் கூட காட்டாம பாதுகாத்து வர்றாங்க.
அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜுவல் பாக்ஸை இவன் என்ன பண்ணா டோனி லம்கென் somehow he has entered into his mother's private quarters and he has stolen it and he is coming to Hastings. And look at the way he is going to say. He is telling, your sweetheart's jewels, keep them. Keep it. அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறான். I say, that would rob you of one of them. You take away all these things away. நீ இதை போய் அவன் கேட்கிறான் ஹேஸ்டிங்ஸ் ரொம்ப இன்னசென்டா கேட்கிறான். டிட் யூ ப்ரொக்யூர் தெம் ஃப்ரம் யுவர் மதர்? அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கினியா அப்படின்னு கேட்டா இவன் என்ன சொல்றான், எங்க அம்மா கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்க முடியாது. ஓகே, ஐ ஹாவ் ஆக்சுவலி ஸ்டோலன் இட் ஃப்ரம் மை மதர்ஸ் பியூரோ. அதே நேரத்துல ஹேஸ்டிங் சொல்றான், thousands do it every day. And you know, Miss Neville had endeavored to talk to your mother and she was trying to get it. நீ வந்து இதை எடுத்துட்டு வந்துட்ட. இதே நேரத்துல கான்ஸ்டன்ஸ் நிவேல் என்ன பண்ணிருக்கா, அந்த பக்கம் யாரை பார்க்க போயிருக்கிறாங்க? She has gone to see your mother in order to seek the jewel. அவ கேட்டு கெஞ்சி கூத்தாடி, அம்மா ஆண்டி ஒரே ஒரு தடவை ஆண்டி அந்த ஜுவல் எல்லாம் கொடுங்க ஆண்டி, நான் அதை போட்டு பார்க்கணும் ஆண்டி, எனக்கு ஒரே ஆசையா இருக்கு ஆண்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இப்படி ஜுவல்ஸ் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு என்ன கிண்டல் பண்றாங்க, நான் ஒரே ஒரு தடவை போட்டு பாக்குறேனே அப்படின்னு கெஞ்சி கேட்பதற்காக அந்த பக்கம் போயிருக்கா. நீ என்னடானா இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்க, என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. Did you get that, teachers? Yes, sir. இப்போ பாத்தீங்கன்னா Mrs. Hardcastle is there in a room. It is not that room in which the bureau was. இது வேற ஒரு ரூம்ல இருக்காங்க. Now Mrs. Hardcastle Miss Constance Neville is going to meet. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, Miss Constance Neville makes a request to her aunt. My dear aunt, please give me the jewels for an occasion. I want to wear the jewel and show it to my friends. அப்ப இவன் என்ன சொல்றா பாருங்க, Mrs. Hardcastle is a very cunning woman. She says, my dear girl, you look very young without the jewel. You yourself are a jewel. Yeah? You need all these jewels only when you are 40. Now you are just 20. Only when your beauty gets repaired, to hide that repair, அவங்களுடைய பியூட்டி எல்லாம் ஃபேட் ஆகி ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, to hold your husband, to hold the young men in the society, you need to wear all these jewels and cover your ugliness. அப்பதான் தேவைப்படும். Now be natural. A natural blush is beyond 1,000 ornaments. நீ அப்படி லைட்டா வெக்கப்பட்டினா போதும், அதை பார்த்தே பசங்க எல்லாம் மயங்கிருவாங்க. Even girls will whine at your beauty. அதனால இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு வேண்டாம் போடி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இவன் என்ன கேட்கிறா பாருங்க, come on, I am not asking you, my dear aunt, to retain the jewel for myself. I just asking you to show them as a relic. அதை வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஒரு ஆப்ஜெக்டா நான் என்ன பண்ணணும், ஒரு தடவை காட்டிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேனே ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்றான். வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னா மிஸ்ஸஸ் ஹார்ட்காசில் என்ன சொல்றாங்க, come on Constance, don't be alarmed. Be rest assured that the jewel is safe in my hand. Okay, the jewel இங்கதான் இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்றான். எங்க இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்தா அந்த பீரோ இஸ் ஓபன் அண்ட் the box is stolen. உடனே மிஸ்ஸஸ் ஹார்ட்காசில், ஐயோ போச்சு, யாரோ இத திருடிட்டாங்க, யாரோ இத திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருந்த டோனி அங்க வரான். டே டோனி, நீ எதுவும் எடுத்தியா அப்படின்னோன்னு, என்னம்மா நான் வந்து உங்க செல்ல குட்டி இல்லையா, எதுவும் வேணும்னா உங்கள்கிட்ட கேட்க மாட்டேனா, நானா இதை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற நேரத்துல என்ன பண்றாங்க, கான்ஸ்டன்ஸ் நிவேல் இஸ் ஆல்சோ பிரிட்டெண்டிங். அவளுக்கு தெரியாது யார் எடுத்திருக்காங்கன்னு. ஏன்னா she doesn't know what went behind what went between George Hastings and Tony Lumpkin. அதனால அவன் என்ன பண்றா, she is also worried. She says, ஐயோ my jewels have gone. அப்ப என்ன சொல்றாங்க, மிஸ்ஸஸ் ஹார்ட்காசில் சொல்றாங்க, don't worry my dear child, I will somehow find the jewels அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Then there is a small conversation. அதை சொல்லி முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் ஹார்ட்காசில், எப்படியாவது அந்த ஜுவல்ல கண்டுபிடிச்சிருவேன், உன் ஜுவல் இங்க என்கிட்ட சேஃபா இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போறாங்க. இப்ப கான்ஸ்டன்ஸ் நிவேல்னு சொல்றாங்க, ஐயோ போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது டோனி லம்கின் சொல்றான், முட்டாள் கழுத, your jewel is already in the safe hands. It is already with you. You know, I am the hero. I was the one who stole it. I did not mortgage it with anybody. I handed it to your would-be husband. Okay. Who is the would-be husband of Constance Nivelle? George George Hastings. Hastings. இட் இஸ் ஜார்ஜ் ஹேஸ்டிங்க்கு கொடுத்துட்டேன், உன் ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் உன்னை வச்சு இங்க வச்சுக்கிட்டு நீ என்ன தொணன்னு போட்டு அடிக்கடி உங்க போய் எங்க அப்பா கிட்ட என்னை மாட்டி விட்டுற, அதனால உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னேன். அவன் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டான். அதனால அது ஜுவல் பாக்ஸையும் கொடுத்துட்டேன். உனக்கும் அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு மீ மை டியர் கசின் அப்படின்னு சொன்னோன்னே ஷீ இஸ் வெரி இமோஷனல், ரொம்ப சென்டிமெண்டா. மை டியர் கசின், thank you very much, my dear. You have done a great thing for me. I never thought you were so kind to me. விட்டா என்ன பண்ணிருப்பா, ஹக் பண்ணி ஒரு கிஸ் கூட கொடுத்துருப்பான். அந்த அளவுக்கு she is very very excited. என்ன சொல்றான், கமான் கமான் ரன் அவே, சீக்கிரம் போனீங்கன்னா தான் அந்த குதிரையை பிடிக்க முடியும். அந்த குதிரையில ஏறி நீங்க 2 பேரும் எங்க போயிடலாம். As promised, he will take you to France, away from my sight. Go அப்படின்னு அவளை விரட்டி விடுறான். Did you get that, teachers? Sir. Okay, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, Mrs. Hardcastle finds the jewel to be broken and இந்த broken யாரு உடைச்சது அப்படின்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்க யாராவது தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க. Did you know that? அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இடையில நமக்கு இன்னொரு சின்ன சீன் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is Miss Hardcastle, that is Kate Hardcastle இருக்காங்க. And she is wondering why young Charles Marlowe is behaving so rudely with the father. அப்பதான் ஒரு maid வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு காரணமே டோனி லம்கின் தான் அப்படின்னு சொன்னா, ஓகே டோனி லம்கின் தான் இதுக்கு காரணம்னா, this is a game and my would-be husband is already mistaken and let me keep him in delusion. Delusion na false belief. A delusion, what is the meaning of the word delusion, teachers? False meaning. அவனை ஒரு மாயையிலே வச்சிருக்கணும். ஒரு மாயையில இருக்கான், அந்த மாயையிலே அவனை வச்சிருக்கணும். வச்சிருந்தே என்ன பண்ணணும், I should win him அப்படின்னு சொல்லிட்டு she dresses herself as a barmaid and she is going to meet young Charles Marlowe. என்ன ஆச்சு அப்படின்னா, now Marlowe is a mood of taking some liquor. அவன் ஜாலியா உட்கார்ந்துருக்கான். அந்த நேரத்துல you have the entry of Miss Kate Hardcastle, but now this time not dressed in a finery, not like a damsel, not like a reputed young woman, but she appears like a barmaid. Okay, என்ன சொல்றான், அப்படியே மெதுவா வந்துட்டு, sir, did you call me sir? Did your honor call me? What can I do for you, sir? அப்படின்னா நான் இவன் அப்படி பாக்குறான். Oh, what a young girl. The girl appears to be very fine. அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டான், he is making a comparison between the present barmaid and Miss Hardcastle, the refined young woman. என்ன சொல்றான், அவ இருக்காளே இந்த Miss Hardcastle, she is too grave and sentimental for me. அவ எனக்கு ஒத்து வர மாட்டா, எனக்கு ஏத்த எள்ளுருண்ட இந்த ஒரு அழகான பார்மேடு தான். எவளுக்கு இவதான் சரிப்பட்டு வருவா, அவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு அவன் தனக்குள்ளே சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, he is going to romance with the girl. He is trying to woo the barmaid, not knowing that the barmaid is going to be Miss Hardcastle. Did you get that, teachers? Sir. மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இப்ப என்ன பண்றான், அவளை பார்த்தோன்னா வெளியே ஆரம்பிக்கிறான். He is trying to flirt with the barmaid.
And the barmaid is none other than Kate herself. அவ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறா, கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் மாத்திட்டு வந்திருக்கிறா. மேக்கப் கழிச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஹவ் வி நீட் டு மேக் ஃபன். மேக்கப் பயங்கர மேக்கப்பா இருப்பாங்க, ஃபேஷனபிள். இப்போ மேக்கப் கழிச்சிட்டு வந்தா அப்படின்னே லுக்ஸ் லைக் அ பார்மேட். அப்போ என்ன பண்றா அப்படின்னா, அவளை பார்த்துட்டு எஸ் எஸ் யூ ஆஸ்க் மீ ரைட், எஸ் சைல்ட் ஐ திங்க் ஐ டிட் கால் யூ, ஐ வாண்டட் ஐ வவ் சைல்ட் யூ ஆர் வாஸ்ட்லி ஹேண்ட்சம். இது வேணும்னு சொல்லாம அவளை பத்தி புகழ்ந்து சொல்ல போறான். ஓகே, அண்ட் நவ் எவ்வளவு காலமா இந்த வீட்டுல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது, என்ன மாதிரி ஒயின் எல்லாம் இங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, we brew all sort of wine in this house. I have lived here these 18 years. So what is the age of Kate Kate Hardcastle? By implication, it is mentioned here. What is the age? By her own words, it is 18. We do not know whether it is a real biological age or it is only a story which is created. Okay. உடனே என்ன பண்றான்? It's just 18? I don't think so. You kept the bar before you were born. You look very younger. Younger than that. How old are you? அப்படின்னு கேட்டோன்னா, ஓ சார், ஐ மஸ்ட் நாட் டெல் மை ஏஜ். பெண்கள் எப்பொழுதும் வயதை சொல்லுவது இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. They say women and music should never be dated. ஒரு பெண்ணுகிட்ட போய் உன் வயசு என்ன அப்படிங்கிற கேள்வியை மட்டும் எந்த ஒரு ஆடவரும் கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா, the girl will consider the man to be ill mannered. உடனே என்ன பண்றான்? மெதுவா போய் he is trying to get closer to her and he is going to attempt to kiss her. ஏன் அப்படின்னா, நம்மால ரெப்யூட்டட் விமனுக்கு பக்கத்துல போறதுதான் யோசிப்பாரு. யங் கேர்ள்ஸ்னா என்ன பண்ணுவாரு? he will be very friendly. உடனே என்ன பண்றாங்க இவங்க போய், come on young man, please don't come closer. Your behavior appears to be obstreperous manner, which means she is trying to control or restrain in a different manner, unruly behavior. பக்கத்துல வராதீங்க, no sir அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, okay, come on, this girl is very cruel to me. This girl is very, very cruel to me. What is your name? அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே look at the he is going to tell a story. அவன் வந்து அவகிட்ட வேற ஒரு பேர் சொல்றான் பாருங்க. My name is Solomons, Miss Solomons, my dear, at your service. And he is going to salute. Did you get that, teachers? Got it. He is giving a false identity. ஏன்னா ரொம்ப பெரிய ஆளா இருந்தா அந்த கேர்ள் வந்து பக்கத்துல விட மாட்டான்னு சொல்லிட்டு he is assuming a name. The name is Solomons, and then he tries to create new names for the ladies whom he has known in the other places. அந்த நேம்ஸ் எல்லாம் அங்க சொல்றோம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தேவைப்படாது. இந்த நேரத்துல நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, we have an introduction to Hardcastle. Hardcastle என்ன பண்றாரு? இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவன் அந்த பக்கம் போனோன்னு இந்த பக்கம் வர்றாரு. வந்துட்டு, என்னம்மா, so I find this is your modest lover. You said your lover is a modest man. Okay, and so ரொம்ப நல்லவமா, ரொம்ப மாடஸ்டான பிஹேவியர், ரொம்ப வெல் மேனர்டு பிஹேவியர்மா. இந்த மாதிரி ஒரு பையனையாமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? தேவையாமா இது? நீ பாட்டு வம்ப தேவையில்லாம விலைக்கு வாங்குற. நான் அப்பா சொல்றேம்மா, வேணாமா இவனை விட ஒரு நல்ல பையனை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவரு சொல்றாரு. லுக் அட் Hardcastle. மிஸ் Hardcastle என்ன சொல்றாங்க பாருங்க தன்னுடைய அப்பா கிட்ட. சார், I ask but this night to convince you. You seem to be a bit disturbed by the behavior of young Charles Marlowe, but I know that he is a very good guy. I will try to prove that he is a very nice guy, and within a night's time, or இரவில், I will try to win him for myself and for our family. இந்த ஃபேமிலிக்கு அவன் தான் சரியான மாப்பிள்ளை. உங்க பொண்ணுக்கு அவன் தான் சரியான மாப்பிள்ளை. அதனால அவனை எப்படியாவது நான் வளைச்சு போட்டுருவேன். இந்த ஒரு நாள் இரவு எனக்கு கொடுங்க, நாளைக்கு காலையில we can disclose the drama to him. Till then, let's play the game.
Did you get the teachers? Yes, sir. Okay. I think it's time.